கட்டாயப்படுத்தி நடிகராக்கிய பாரதி ராஜா. மறைந்த நடிகர் மனோஜ் கெரியர் தொடங்கியதே இப்படித்தான். மனோஜ் இளம் வயதிலிருந்தே தன் தந்தையுடன் படப்பிடிப்புகளுக்கு சென்றதால் சினிமா மீது ஆர்வம் கொண்டிருந்தார். கல்லூரி நாட்களில் படிப்பை விட்டுவிட்டு தந்தையுடன் பணியாற்ற விரும்பி அவரை வற்புறுத்தினார். இருப்பினும் பாரதி ராஜா அவரை கண்டித்து கல்லூரி படிப்பை முடிக்க வைத்தார். மனோஜ் தந்தையின் கீழ் உதவி இயக்குநராக பணியாற்ற விரும்பிய போது பாரதி ராஜா மறுத்துவிட்டார். தந்தை மகன் உறவு வேளையில் தலையிடக்கூடாது என்று அவர் கூறினார். பின்னர் 1993 மணிரத்னத்திடம் பேசி மனோஜை அவரது உதவியாளராக சேர்த்தார். பம்பாய் படத்தில் மனோஜ் துணை இயக்குநராக பணியாற்றினார். சொந்தமாக கதை எழுதி இயக்குநராக விரும்பிய மனோஜிடம் நடிப்புதான் உனக்கு சரியாக வரும் என்று பாரதி ராஜா கூறினார். தான் நடிகராக விரும்பியதாகவும் ஆனால் முடியவில்லை என்றும் தன் மகன் ஹீரோவாக வேண்டும் என்றும் அவர் கூறினார். மனோஜ் நடிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பினார். 2 வருடங்கள் தியேட்டர் ஆர்ட்ஸ் படித்த பிறகு தாஜ்மஹால் படப்பிடிப்பு தொடங்கியது. ஆரம்பத்தில் கேமராவிற்கு முன் நடிக்க மனோஜ் தடுமாறினார். பாரதி ராஜாவும் அவரை திட்டினார். மனோஜ் ஒரு படத்தை இயக்கிய போது பாரதி ராஜாவை நடிக்க வைத்தார். அப்பொழுது மனோஜ் அவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தார். என்னடா பழி வாங்குறியா என்று பாரதி ராஜா கேட்டார். ஆனால் அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு என்று மனோஜ் கூறினார். தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு பாரதி ராஜாவை நடிக்க வைத்தார்.